நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவிலே கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் 7ஆம் இடத்தில் நவகிரகங்கள் இருந்தால் எவ்விதமான பலன்களை தரும் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக வைத்து பேசி வழங்குகிறேன். பொதுவாக 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், அதாவது ஆண்களுக்கு மனைவியை பற்றியும் பெண்களுக்கு கணவனை பற்றியும் சொல்லக்கூடிய இடம். இதிலே கணவனுடைய குணம், அவரது வயது, அவரது உத்தியோகம், படிப்பு, அதே போல மனைவியினுடைய அழகு, மனைவியினுடைய நிலை, பேச்சு முதலியவற்றை அறிந்து கொள்ள உதவுவது 7ஆம் இடம். 7ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் அது வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே வெறுப்பை உருவாக்கும். மனைவியிடம் சுமூகமான உறவு இருக்காது. பலருக்கு திருமணம் கூட மிக மிக காலதாமதமாகும். திருமணம் செய்தாலும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும். சூரியன் 7ஆம் இடத்திலே இருக்கப்பெற்றவர்கள் எல்லாம் அந்நிய தேச வாசம் பெறுவார்கள் பலர் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அது அழகான தோற்றத்தை தரும், நல்ல கற்பனை வளத்தை தரும், நல்ல கணவன் மனைவி அமைவார்கள், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருக்கும், பயணங்கள் இனிமையாக அமையும். அந்த பயணங்கள் மூலம் பணம் சம்பாதிக்கும் நிலையை ஜாதகர் பெறுவார். இவரெல்லாம் 7ஆம் இடத்து சந்திரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அவர் கோபக்காரராக இருப்பார், சண்டை சச்சரவு செய்யக்கூடியவராக இருப்பார், நல்ல குடும்ப வாழ்வு அமையாது, திருமணமும் காலதாமதமாகும். அவ்வாறு திருமணம் செய்தாலும் மனைவியோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய நிலை ஏற்படாது. அது காம இச்சையை அதிகப்படுத்தும், பிற ஸ்திரீகளினுடைய தொடர்பை உருவாக்கக்கூடும். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 7ஆம் இடத்திலே புதன் இருந்தால் நல்ல புத்திசாலித்தனமும் கல்வி அறிவும் இருக்கும். வியாபார நுட்பத்தை பெற்றவராக இருப்பார்கள், பேச்சு திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், வக்கீல்கள் போன்றவர்களாக கூட இருப்பார்கள். அடுத்து நல்ல குணமான மனைவி அமைவார். அந்த மனைவியும் திருவருள் பெற்றவராகவும் விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய குணமுடையவர்களாகவும் இருப்பார்கள். நல்ல ஒழுக்கத்தை தரும். இவரெல்லாம் 7ஆம் இடத்து புதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே குரு இருந்தால் ஜாதகரை மிகப்பெரிய பணக்காரராக ஆக்குவார், நல்ல உத்தியோகம் அமையும். அதோடு ஜாதகர் நல்ல பெண்டிரை மனம் செய்வார், அழகான மனைவி கிடைப்பார். அந்த மனைவியும் நல்ல ஒழுக்கமாகவும் கணவன் மீது பற்றுதல் உடையவராகவும் இருப்பார். அடுத்து 7ஆம் இடத்து குரு அதிகமான சிற்றின்ப வேட்கையை உருவாக்குவார். இவ்வாறெல்லாம் குரு 7ஆம் இடத்திலே இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அழகான தோற்றத்தை உடையவராக இருப்பார், நல்ல பேச்சாற்றல் உடையவராக இருப்பார், தினசரி ஒரு ஆடை ஆபரணங்களை அணியக்கூடியவராகவும் இருப்பார், அழகான மனைவி இருப்பார். ஆனால் 7ஆம் இடத்து சுக்கிரன் பிற ஸ்திரீகளினுடைய தொடர்பை ஆண்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும். இவ்வாறும் 7ஆம் இடத்து சுக்கிரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே சனி இருந்தால் அவர் நோயாளியாக இருக்கக்கூடும். அடுத்து திருமண வாழ்வு அமைவது மிகவும் கடினம். காலதாமதமாகி திருமண வாழ்வு அமையும்.
அவ்வாறு அமைந்தாலும் அந்த திருமண வாழ்விலே நாட்டமில்லாது பிற பெண்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக 7ஆம் இடம் சனி நல்ல சிற்றின்ப வேட்கையை தரமாட்டார் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே ராகு இருந்தால் தைரிய வீரியம் பராக்கிரமம் உடையவராக இருப்பார், நல்ல சம்பாத்தியக்காரராக இருப்பார். ஆனால் நல்ல மனைவியை அமைய மாட்டார். அது காம இச்சையை ஆண்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இவ்வாறு 7ஆம் இடத்து ராகுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே கேது இருந்தால் சிற்றின்ப வேட்கையை கெடுப்பார். வேதனை, சங்கடங்கள், கவலைகள் ஜாதகரை சூழ்ந்து கொண்டே இருக்கும். திருமணம் ஆனாலும் மனைவியிடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க மாட்டார். இவ்வாறு கேது 7ஆம் இடத்திலே விருச்சிக ராசியிலே இருந்தால் ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும். இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்திலே கேதுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஆட்சி பெற்ற கிரகங்கள் அவரவர் வீடுகளிலே ஆட்சி பெற்ற கிரகங்களோ உச்சராசியிலே உச்சம் பெற்ற கிரகமாக 7ஆம் இடம் அமையுமானால் எல்லா கிரகங்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையையும் குடும்ப முன்னேற்றத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனைவியிடமும் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கும். அவர் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அல்லது குரு பார்க்க வேண்டும். இவ்வாறும் ஜோதிட மூலங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை காணும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.